பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றின அநேகரை நோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, அவர்களுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். Luke 9:23. Then he said to them all, if anyone desires to come after me, let him deny himself and take up his cross daily and follow me. பாருங்கள், இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், பின்னே வர விரும்பினால் அவன் செய்ய வேண்டியது தன்னைத்தான் வெறுக்க வேண்டுமா. இரண்டாவது, தன் சிலுவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிலுவை உண்டு. பிரியமானவர்களே, சிலுவை என்றால் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய முற்படும் பொழுது வருகிற சவால்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், இதைத்தான் வேதம் சிலுவை என்று சொல்கிறது. ஆம், அவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய சில பாடுகளின் வழியை கடந்து போக வேண்டியிருக்கிறது. அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய சிலுவை என்று சொல்லி. இயேசு இரட்சகருக்கு ஒரு சிலுவை இருந்தது. அது பிதாவின் சித்தத்தை செய்து உலகம் முழுவதற்கும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுக்க அவர் கடந்து போக வேண்டியதாயிருந்தது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்ய நாமும் கடந்து போக வேண்டிய சில போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அதைத்தான் தன் சிலுவை என்று சொல்கிறார். அதை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டுமா. நாம் பின்பற்றும் போது நாம் ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்காத ஒரு வாழ்க்கையை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இரட்சகர் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:62 அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். Luke 9:62. But Jesus said to him, no one having put his hand to the plow and looking back is fit for the kingdom of God. பாருங்கள், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து தேவனை பின்பற்றும்படி, தேவனுக்கென்று வாழும்படி தீர்மானம் செய்தவர்களை வேதம் எப்படியாய் சொல்லுகிறது. அதற்கு பின்பு உலகத்தின் பின்னே, இச்சைகளுக்கு பின்னே, பாவத்துக்கு பின்னே பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. பாருங்கள், ஒரு தேவ கோபம் சோதம் குமாரா என்ற பட்டணங்களை சந்திக்கிறது. முழு பட்டணமே அக்கினியும் கந்தகத்தினால் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் லோத்து என்ற ஒரு நீதிமானின் குடும்பத்தை பாதுகாக்கிறார், தேவ தூதனை அனுப்பி. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே வரும்பொழுது பின்னிட்டு திரும்ப பார்க்க கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்புத்தூனாய் மாறிப்போனார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விட்ட பாவங்கள், விட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள், விட்ட கெட்ட சுபாவங்களை மறுபடியும் எடுத்துக்கொள்ளாதபடி, மறுபடியும் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு செல்லாதபடி, பழைய ஆராதனைகளுக்குள் செல்லாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3:13-14 பவுலடிகள் சொல்கிறார், சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இன்னைக்கு நாமும் அதே வார்த்தையை சொல்வோம். ஆண்டவரே, இனி நான் பின்னான வாழ்க்கையை திரும்பி பார்த்து பழைய பாவ ஜென்ம சுபாவங்களுக்குள் செல்லாதபடி முன்னே நோக்கி நீர் எனக்கு வைத்திருக்கிற மகிமை, சந்தோஷம், நித்திய ஜீவன், உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை நோக்கி நகர எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்மை பின்பற்றும்படி தீர்மானம் எடுத்த எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் உலகத்தின் மாமிசம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு பின் திரும்பாதபடி, பிசாசின் சோதனைகளுக்கு பின் திரும்பாதபடி முன்வைத்த காலை உமக்கென்று வாழ்ந்து ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்ற ஜெய கம்பீரமாய் எங்கள் வார்த்தைகள் இருக்கட்டும் சுவாமி. இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.